அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நீங்க ஊருக்கு போலான்னு சொன்னதும் அம்மாவோட முகம் போற போக்கு பாக்கலையா? ஏன் விசாலாட்சி? ஆமாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் 100 தடவை சொல்லணும். பரவாயில்ல, சொல்லு. எனக்கு அந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சாவே எனக்கு அடிவேறு கலங்குதுங்க. ஏன் என்னங்க இப்படி கேக்குறீங்க? அந்த மண்ணில் தானங்க நான் 10 மாசம் சுமந்து பெத்த மதுமிதாவையும் மஞ்சுவையும் தொலைச்சிட்டோம். சரிம்மா, மனுஷங்க செய்யற தப்புக்கு மண்ணு என்னம்மா பாவம் பண்ணுச்சு? நாம தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். இப்படி கொஞ்சம் நினைச்சு பாரு. அவங்க ஊர் காத்துல அவங்க மூச்சு காத்து இருக்கும், அவங்க ஊர் சேத்துல அவங்க கால் தடம் இருக்கும். அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்லம்மா, போயிட்டு வாங்களே. போயிட்டு வாங்களா? அப்போ நீ வரலையா? எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்குமா. புது டெண்டர் வேற கிடைச்சிருக்கு. அப்படின்னா முக்கியமான எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு சொல்லு, எல்லாரும் சேர்ந்து போலாம். பாப்போம்ப்பா. எனக்கு ஆபீஸ் போறதுக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. அதுக்குள்ளயா? கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான்ப்பா. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இப்படி உழைக்கிறியம்மா? ஆக்சுவலா உண்மையான உழைப்பாளிகளே பெண்கள் தான்ப்பா. பெண்களை தான் உழைப்பாளர் சிலைகளா செதுக்கி இருக்கணும். சரிப்பா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். வா துர்கா, போலாம். வரேம்மா. வரையா? ஜாக்கிரதை. என்ன சீதா, யாரையும் எதிர்பார்த்து ஏற்பாடெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு? முக்கியமான ஒரு கெஸ்ட் வர போறாங்க. கெஸ்டா? கெஸ்டா? யாருமா? அக்கா. அக்காவா? அக்கானா அக்கா மாதிரி. அதுக்குள்ள பதறிய இருக்காத பின்ன. ஆமா, அக்காவா கொக்காவா? பெரியவங்க அப்படி எல்லாம் பேசாத. அவங்களுக்கு 100 வயசு இருக்குமா? அவங்க வர்றப்ப இப்படி பேசாத, அப்புறம் வாய் மேலே போடுவேன். பாருங்கப்பா, அக்காவ இதே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கா. என்னம்மா கீதா, சீதாவுக்கு பிடிக்கலனா நீ தான் பேசாம இரு. ஆமா, எல்லாரும் எல்லாத்துலயும் என்னையே குறை சொல்லுங்க. நான் வாயே தரக்கல, போதுமா? அவங்க வந்துட்டு போற வரைக்கும் அப்படியே இரு, போதும். வந்தாச்சு. வாங்க. ஹாய். இதான் எங்க வீடு. அப்படியா? வாமா. இது என் அப்பா. ஹலோ. இவங்க என் அம்மா. ஹலோ. வணக்கம். அப்பா, அம்மா, இது மேகலா அக்கா. ஓ, வாமா. சீதா உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காமா. வாங்க வாங்க. உட்காருமா. உட்காருங்க. இவ்வளவு தெரியும்ல? அக்கா, உங்களுக்கு காரம் பிடிக்குமா இல்ல ஸ்வீட் பிடிக்குமா? ஸ்வீட் மாதிரி இருக்கிற ஒன்னையும் பிடிக்கும், காரம் மாதிரி இருக்கிற கீதாவையும் பிடிக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸ்? ஃப்ரூட்ஸும் பிடிக்கும். டேஸ்டான ஃப்ரூட் பேச்சு. என்னக்கா ஒரே கவிதையா இருக்கு? இல்ல சீதா,
உன்னை பார்த்தாலே என்னென்னமோ பேசணும்னு தோணுது. ஏன்னு தெரியல. எனக்கும் தான்க்கா. சரி சாப்பிடுங்க. இது எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. சாப்பிடுங்க. ம், ஏய் போதும் போதும். நல்லா சாப்பிடுங்க. தேங்க்யூ. இது வேண்டாமா? ஆஹா போதும் போதும் போதும். சரி, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். காஃபி. தேங்க்யூ. என்ன இன்னைக்கு வில்லுப்பாட்டு கச்சேரி இல்லையா? என்ன கேக்குறீங்க? என்னதான் சொல்றாங்கப்பா? நீங்க போற வரைக்கும் பேசாம இருக்கணுமா? அதான் நான் பேசாம இருக்கேன். ப்ளீஸ். நல்ல பேசாம இருக்க. எவ்வளவு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா இருக்கீங்க, இவ்ளோ கூலா இருக்கீங்க. நான் வீட்டு வாசல்ல ஆபீஸ கழட்டி வச்சிருவேன், ஆபீஸ் வாசல்ல வீட்டை கழட்டி வச்சிடுவேன். அப்போ ஆபீஸ்ல நீங்க டெரர் பார்ட்டியா? தேவைப்பட்டா. பல அவதாரம் எடுத்தாதானே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உண்மைதான்க்கா. நீங்க எவ்வளவு உயரத்துக்கு சாதாரணமா போயிருக்க முடியாது. ஆனா எவ்வளவு சிம்பிளா இருக்கீங்க. போதும் சீதா என்ன புகழ்ந்தது. எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. வந்த உடனே கிளம்புறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. பரவாயில்ல பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றேன். பரவாயில்லக்கா. ஆனா அடிக்கடி இங்க வந்துட்டு போகணும். கண்டிப்பா வரேன் சின்ன குட்டி. நான் ஒண்ணு குட்டே இல்ல. சரி தங்க கட்டி. பாய். அம்மா வரேம்மா. வரேன்பா. ஓகே பாய் சீதா. பாய். 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 அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சீதா, கீதா, உங்களை பாக்குறப்பெல்லாம் மஞ்சு மதுவை பாக்குற மாதிரியே இருக்கு. பள்ளத்தை பார்த்து வெள்ளம் ஓடுற மாதிரி உங்களை பார்த்த உடனே பாசம் சுரந்து ஓடுது. உங்க அப்பா அம்மா மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா உங்க கையை பிடிச்சு நான் கூட்டிட்டு வந்துருவேன். என் தங்கச்சிங்க வளர்ந்திருந்தா உங்க வயசுலதான் இருப்பாங்க சீதா. எவ்வளவு பாசத்தை கொட்டுறா சீதா. கீதா எவ்வளவு பேசினாலும் எனக்கு கோவமே வரமாட்டேங்குது. ஏன் புரியலையே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நமக்குள்ள பூர்வ ஜென்ம பந்தம் மட்டும் இருக்கு.
ஏங்க கீதா கூட கிளம்பி போயிட்டா, சீதா இன்னும் கீழே வரவே இல்லையேங்க. அதான் எனக்கு புரியல. காலையில எல்லாருக்கும் முன்னாடி அவ தான் எந்திரிப்பா, என்னன்னு தெரியலையே. ம். ஆ, சீதா வேலைக்கு போறப்ப கீதாவை முடிஞ்சா கொண்டு போய் டிராப் பண்ணுவா. ம். அதானே, என்ன ஆச்சு? ஒருவேளை இன்னும் தூங்கிட்டு இருப்பாளோ? ம். ஏன் சாரதா, ஒருவேளை உடம்புக்கிட்டும் சரியில்லையா? போய் பார்த்துட்டு வந்துருவோம். ம். முதல்ல இந்த காஃபியை குடிச்சிட்டு வாங்க. உட்காந்துக்கிட்டே காபி சாப்பிடணும்னு சட்டமா என்ன? என்னால் நடந்துக்கிட்டே வாங்க போய் சாப்பிட பார்ப்போம். வா. முந்நூறு, 400, 500, 600, 700, 800, 900, 1000, 1100, 1200, 1300, 1400, 1500, 1600. காசு பணம் துட்டு மணி. காசு பணம் துட்டு மணி மணி. பாருங்க, பேங்க்ல அவ்வளவு பணத்தை பார்த்துட்டு இப்ப பணத்தை புதுசா பாக்குற மாதிரி ஆடுற ஆட்டத்தை பாரு. இவ்வளவு உட்காருங்க. பணம். அப்பா, என் கவலையெல்லாம் தீந்துருச்சு. கீதா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. இனிமே எனக்கு பணத்துக்கு கவலையே இல்ல. அப்புறம் எதுக்குமா மாஞ்சி மாஞ்சி எண்ணிட்டு இருக்க? இதுல ஒரு 500 குறையுது, அதான் எண்ணி எண்ணி பாத்துட்டு இருக்கேன். ஆமா, இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போற? நான் கீதாவுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்க போறேன். ஏமா, உனக்குன்னு ஒண்ணு வேணாமா? எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே. ம். இல்லம்மா, உனக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா? இருந்த குடும்பத்தை தொலைச்சிட்டேன். இனிமே நீங்க தான் என் குடும்பம். நாங்க சொல்றது உனக்கு கல்யாண காட்சியாகி உனக்கே உனக்குன்னு ஒரு குடும்பம் வருமே, அத பத்திமா. பொண்ணுங்களுக்கு வேற லட்சியமே இருக்க கூடாதா? ஆனா உன கல்யாணம், குழந்தை. இல்லம்மா, உலகம் அப்படித்தானே இருக்கு. ஆனா அதுல இருந்து விலகி எத்தனை பேர் சாதிச்சிருக்காங்க? அப்போ நீ இப்படியே இருந்துட போறியா என்ன? அம்மா, சின்ன குழந்தையா நம்பிக்கையோடு என் கைய புடிச்சா கீதா. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், அவளோட நம்பிக்கையை நான் என்னைக்கும் காப்பாத்துறதுன்னு. ஏமா, பழம் பழுத்தா கீழே விழுந்தாம ஆகணும். நான் பழம் இல்ல, வேறு. நான் வேறுனா அவ மரம். நான் இருக்கிற வரைக்கும் அவளை தாங்கணும். ஏன்பா, என் கணக்கு சரியா வரும்ல? ஆனா ஆண்டவன் போடுற கணக்குன்னு ஒண்ணு இருக்கேம்மா. அவரு நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் செய்வாரு. ம். நீ ஒரு முடிவு எடுத்துட்ட, அதை மாத்தவா முடியும்? சரிம்மா, நீ கீழே வா, டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஏங்க, நீங்களும் எழுந்து வாங்க. நீங்களும் குழப்பிடுவீங்க, இவளையும் குழப்பிடுவீங்க. எழுந்து வாங்க. ம். ஏன் சாரதா, இந்த காலத்துல அக்கா தங்கச்சிங்க இப்படி கூட இருப்பாங்க? ஏங்க, கண்ணு வைக்காதீங்க. கடவுள் சேர்த்து வச்சத மனுஷங்க பிரிக்காம இருந்தா சரி. அம்மா, நான் போயிட்டு வரேன். ஏய், சாப்பிட்டுட்டு போடா. வெளியில போய் சாப்பிட்டுக்கிறேன். வரேன்ப்பா. ஏய், வாங்க, பார்த்து போம்மா. போயிட்டு வா. என்னங்க, ஒரு வாய் கூட சாப்பிடாம போறா? அதான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போறாள, என்ன பண்றது? சரி, உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கவா? இருங்க, வந்துடுறேன். Really fantastic, Daddy. நீ என்ன சொல்ற? அதான் ஃபர்ஸ்ட் டே சாரி கட்டிட்டு வந்துச்சு. கீதாவா சீதாவா? கீதா. எஸ் கீதா, அவதான். அவகிட்ட என்ன ஃபேண்டாஸ்டிக்? மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்ல, அவ ஸ்பெஷல். என்ன பொண்ணுங்கள்ல ஸ்பெஷல் சாதான்ட்டு? உங்களுக்கு அதெல்லாம் புரியாது டேடி. சரி, அப்ப கீதா பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்ற? டெஃபினெட்லி டேடி. யாரு தப்பு பண்ணாலும் தைரியமா எதிர்க்கிறா. நம்மள தப்பு இல்லைன்னா சாரி கூட கேட்க மாட்டேங்கிறா. அப்படியா? இதெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டி டாடி. சரி, இதெல்லாம் நீ எப்படி கண்டுபிடிச்ச? 2 தடவை மீட் பண்ணேன், தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி வேல்யூபிள் லெசன். போச்சு போச்சு, போட்டு கொடுத்துட்டான்.
இன்னைக்கு கன்ஃபார்மா சீட்டு கிழிச்சிடுவாங்க. வெரி குட் மை சன். எதுக்கு டேட்? டேய், நாளைக்கு நீ எம்டி சீட்ல உட்கார போறோம்டா. நம்ம ஸ்டாஃபை துல்லியமா ஜட்ஜ் பண்ணாதான் கம்பெனியை நடத்த முடியும். எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். டேய், நீ பாட்டு பார்ட்டி பப்னு போயிடாதடா. ஈவினிங் முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. என்டர்டெயின்மெண்ட்லாம் வீக்கெண்ட்ஸில் தான் டேடி. ரேராக தான் ஒர்க்கிங் டேல போவேன். குட் மை சன். ஓகே டேட். ம். பெருசா சொல்றான், ஆபீஸுக்கே ஒழுங்கா வரதில்ல. ஹாய் கீதா. ஹாய். ஹாய் சார். சீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்ல சீட்டை கிழிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். எல்லா சீட்ஸும் இம்போர்ட்டட், காஸ்ட்லி. அதை போய் நாங்களே கிழிப்போமா? இல்ல நான் அதை சொல்லல. நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். அது தப்பு இல்லையா? தப்பே இல்லை. போய் அப்பாவை பாருங்க. ஓகே சார். நோ நோ சார், மிஸ்டர் ரிஷி. ஓகே மிஸ்டர் ரிஷி. தட்ஸ் குட். மிஸ் கீதா சார், என்னோட ரெஸ்யூம் உங்கள் டேபிளில் இருக்கு. ஏதாவது வேலை இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அது ஹவுஸ் கீப்பிங்காக இருந்தாலும் பரவாயில்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கீதா. வாமா, ஸ்வீட் எடுத்துக்க. தேங்க்யூ சார். என்ன விசேஷம் சார்? என்ன விசேஷமா? ரிஷிக்கு இன்னைக்கு பர்த்டேமா? ஓ, முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சாருக்கு விஷ் பண்ணிருப்பேனே. அதனால என்னம்மா, ஈவினிங் இங்கே தான் கேக் வெட்டுறோம், அப்போ வாழ்த்து சொல்லிக்கலாம். ஓகே சார். எதுக்கு வர சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, இதுக்காக தான் கூப்பிட்டேன். ஓகே, சரி. என்ன இது? ரெஸ்யூம் ரிஷி. ரிஷி from US written. Son of Rishi Technopark, MD விஸ்வநாதன். விரும்பும் வேலை ஹவுஸ் கீப்பிங். சம்பளம் 8000 முதல் 10,000 வரை. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அக்கா அக்கா, என் கூட கொஞ்சம் வெளியில வரீங்களா? என்ன விஷயம் சீதா? காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா இருக்க. கீதாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். சர்ப்ரைஸ் கீதாவுக்கு தானே, எனக்கு இல்லையே. என்கிட்ட சொல்லலாம்ல. கண்டிப்பா. கீதாவுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுக்க போறேன். அதுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். பணம் மட்டும் கேட்காத, வேற என்ன வேணா கேளு, நான் செய்யறேன். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க என் கூட வந்தா மட்டும் போதும். எதுக்கு? வண்டிய உங்க முந்தானையில முடிஞ்சு வைக்கிறதுக்கு. வண்டி ஓட்டிட்டு வரதுக்கு தான்க்கா. சரி வா போலாம். சரி வாங்க. அக்கா, ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாங்க 2 பேரும் வெளியில போயிட்டு வரோம். அது வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க. சரி சீதா. என்னாச்சு? என்னாச்சு சீதா? இதுக்குள்ள தான் படுத்து வச்சிருந்தேன். இதுல வச்சியா? ஆமா. நல்லா தேடி பாரு. இல்லக்கா, ஓபன்ல தான் இருக்கு. ஐயோ, காசு. அண்ணா அண்ணா, அந்த பைக்ல இருந்த பணத்தை நீங்க பாத்தீங்களா? பார்க்கலமா. போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் பண்ணி பாருங்க. ஐயோ, எனக்கு தெரியல.
வேற யாராவது பக்கத்துல இருந்து நீங்க பாத்தீங்களா? நாங்க யாரும் பார்க்கல. ஐயோ, அதுக்குள்ளதான் பணத்தை வச்சிருந்தேன். பதக்கப்படாத சீதா. சீதா என்னாச்சு? என் தங்கச்சிக்காக குருவி மாதிரி சிறக சிறக சேர்த்த பணம் இப்போது காணாம போயிடுச்சு. நான் இனிமே என்ன பண்ணுவேன்? பதறாத சீதா, நம்ம கேட்டுக்கலாம். பதறாம கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படிக்கா பொறுமையா இருக்க முடியும்? கீதாவுக்காக வாயை கட்டி வயிற்று கட்டி சேர்த்த பணம் அது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? உண்மையை தானே சொன்னேன். மச்சான், அங்க ஏதோ பிரச்சனை போல இருக்குடா. அக்கா, இப்ப என்ன பண்றது? சரி, அழாத சீதா, கிடைச்சிரும். கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க பாக்கலையா? பாக்கலையே மேடம். பாத்துருந்தா சொல்ல இங்க முடியும். யாரும் வரலையா? நாங்க பார்த்து வரணும், யாரும் வரல மேடம். அழாத சீதா. கிடைச்சிரும், பார்க்கலாம். தேடி பார்க்கலாம். பணம் என்னாச்சு? ஏங்க என்னாச்சு இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என் தங்கச்சிக்கு வண்டி வாங்கலான்னு பணம் வச்சிருந்தேன். அதை யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. டென்ஷன் ஆகாதீங்க. நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க. பைக்ல தான் வச்சிருந்தீங்களா? ஆமா, இங்கதான் வச்சிருந்தேன். மச்சான், உன் வேலையாடா? டேய், என்னடா சொல்ற? காலையில நான் உன் கூட தானடா இருக்கேன். வேற யாரா இருக்கும் மச்சான்? தெரியலடா, வாடா போலாம். என் தம்பி, இந்த வண்டி பக்கத்துல யாராவது ரொம்ப நேரம் நிக்கிறது பாத்தியா? ஆமாங்க, ஒரு ஆள் நின்னுட்டு இருந்தாங்க. அழாத சீதா, அவர்தான் விசாரிக்கிறாருல. நீ வேர்வை சிந்தி உழைச்ச பணம் உன்னை விட்டு எங்கேயும் போகாது. ஏங்க, என்ன மீறி எங்க போவோம்? முதல்ல அலறத நிப்பாட்டுங்க. அக்கா, நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு மச்சான், உணர்ச்சி வசப்பட சொல்லாதடா. தம்பி, நீ பார்த்தேன்னு சொன்னியா? அவன் எப்படி இருப்பான்? கருப்பா தாடி வச்சிருந்தான். நம்ம ஏரியால கருப்பா தாடி வச்சுட்டு யாரா இருக்காங்க? பாரமு ரவி, இவங்களை விசாரிச்சு பாரு. கன்ஃபார்மாடா? கன்ஃபார்ம்டா. எங்க என்னங்க குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க? இல்லங்க, அதோட மதிப்பு உங்களுக்கு தெரியாது. போனா என்ன, ஒரு 50,000 இருக்குமா? என்னைக்கு இல்லங்க அது மதிப்பு. அது நான் உழைச்ச உழைப்புல தான் இருக்கு. என்னோட வாழ்நாள் சேவிங்ஸ் அது. சரி 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 சரிங்க, அந்த பணத்தை மீட்டு தர வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்களா? எப்படி? எனக்கு இந்த ஏரியால இருக்கிற போலீஸ் எல்லாமே நல்லா தெரியும். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், கிரிமினல்ஸ் எல்லாரையுமே பிடிச்சி விசாரிப்பாங்க. உங்க பணம் வந்து தன்னால உங்ககிட்ட வந்துடும். கிடைச்சிரும்லக்கா? மச்சான், உனக்கு போலீஸ் ஆபீசர் தெரியுமாடா? போய் சொன்னாலும் பொருந்தா சொல்லுடா. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? அது இல்ல, நீ நினைச்சா இதெல்லாம் பெரிய விஷயமானு சொல்லிட்டு இருக்கான். உங்களை நம்பலாமா? இங்க பாருங்க, இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்க பணம் உங்ககிட்ட வந்து சேரும். போதுமா? அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உங்க ஃபோன் நம்பர், உங்க அட்ரஸ் கொஞ்சம். இத பாருங்க, கவலைப்படாம வீட்டுக்கு போய் சேருங்க. எங்க தனியா விடாதீங்க, உங்களை கூட போய் டிராப் பண்ணிட்டு வாங்க. போங்க, நானா அவனா நான் பாத்துக்கிறேன். போங்க, வா நம்ம போலாம். டேய், எங்கடா இருக்குது? தெரியலடா, பாத்துக்கலாம் வா. சரி வா. சாரதா, என்னாச்சு? ஜுரம் வர மாதிரி இருக்கு, தொட்டு பாருங்க. சுடுதா? நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. நிஜமாவா? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? இல்லங்க, அந்த பொண்ணு வந்துட்டு போனதுல இருந்து இப்படிதாங்க இருக்கு. எந்த பொண்ணு? மணிமேகலையா? ஆமாங்க, தூக்கத்துல இருந்து திடீர்னு முழிச்சுக்கிறேன். வேர்த்து கொட்டுது. ஜுரம் வந்துட்ட மாதிரி இருக்கு. உடம்பு வேற டல்லா இருக்குங்க. ஏன்? 2 பேரும் உண்மையான அக்கா தங்கச்சிங்க மாதிரி எப்படி குழஞ்சாங்க பாத்தீங்களா? ஆமா சாரதா, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏங்க, நம்ம குழந்தைங்க தான் போயிடுச்சு. இவங்கள நம்ம பெத்த குழந்தைங்கள நினைச்சுதான் என் மனசை ஆத்திக்கிட்டு இருக்கேங்க. அதுக்கும் ஏதாவது பங்கு வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. அது எனக்கு அப்படிதான் சாரதா தோணுது. திடீர்னு ஒருத்தி வருவா, என் தங்கச்சிங்களை கொடுங்கன்னு நம்ம கிட்ட கேப்பா. நான் அள்ளி கொடுத்துடணுமா? என்னங்க நியாயம் இது? அவதான் அக்கான்னு முடிவே பண்ணிட்டியா? மணிமேகலை இல்லைன்னா ஒரு மாதவி. அது இல்ல இப்ப பிரச்சனை.
நாம அவங்க கிட்ட கொடுத்துடணுமா? நீ சொல்றது சரிதான் சாரதா. அக்காவே வந்து கேட்டா என்ன பண்றது? ஏங்க, இந்த ஊரே வேணாங்க, நம்ம பொண்ணுங்க உறவு தான் எனக்கு வேணும். நம்ம எங்கேயாவது கண்காணாம போயிடலாங்க.